முதல் விஷயமா எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வாரம் ஃபுல்லாவே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, சென்செக்ஸ் வந்து டிராப்ல தான் இருக்கு. நிஃப்டி 50 வந்து டிராப்ல தான் இருக்கு. சென்செக்ஸ பொறுத்தவரை 0.62% டிராப் ஆகி 78,009 பாயிண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 வந்து 0.83% வந்து க்ளோஸ் ஆகி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகி 24,366 பாயிண்ட்ஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் அப்பா இருக்கு. பட் ஆனா ஸ்மால் கேப் வந்து விழுந்திருக்கு. ஓவரால் மார்க்கெட் போன வாரம் வந்து வீக்கா தான் இருக்கு. இந்த வாரம் எப்படி வந்து இருக்கலாம்? இன்னும் குரூட் ஆயில் பிரைஸ் பொறுத்தல அதிகமா தான் வந்திருக்கு. யூஎஸ் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வந்திருக்கு. அது ஒன்றும் முடியிற மாதிரி தெரியல. இதனால 2 வாரமா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ வந்து விழுந்திருக்கு. பாசிட்டிவ் ஃபேக்டரா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஒரு Q1 ஃபுல்லாவே சூப்பரா வந்து இருக்கு. எல்லா கம்பெனிஸும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்பாங்களா, இவ்வளவு தான் இவங்க வந்து சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் எல்லாரும் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதை விட இவங்க கொடுத்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி 50ல இருக்கிற 33 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Q1 பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ செக்டர்ஸ்லாம் எது சொல்றாங்க அப்படின்னா PSU, அப்புறம் வந்து PSU பேங்க்ஸ், அப்புறம் இந்த ரியாலிட்டி, டிஃபென்ஸ் இது எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த வாரத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மெட்டல், ஆட்டோமொபைல், FMCGல கொஞ்சம் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல வந்து மார்க்கெட் கேப் வந்து இங்க லாஸ் ஆயிருக்கு போன வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல டாப் 10 லிஸ்டா இருக்க கம்பெனிஸ் தான் அதிகமா வந்து இங்க மார்க்கெட் கேப் வந்து லூஸ் பண்ணிருக்கிறது. மார்க்கெட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இழந்திருக்கிறது. TCS மட்டுமே 34,000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்திருக்காங்க. ரிலையன்ஸ் 31,000 கோடி ரூபாய், SBI வந்து 25,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து வீக் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. பேங்க் பொறுத்தல இங்க HDFC பேங்க் வந்து 7,000 கோடி ரூபாய், ICICI பேங்க் வந்து 2,000 கோடி ரூபாய். சோ இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி மார்க்கெட் வேல்யூ வந்து 1,00,000 கோடி ரூபாய்க்கு எரோட் ஆயிருக்கு. இப்போ இந்த அளவுக்கு லாசிங் எல்லாமே நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வந்து போகுது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வேல்யூ ஏத்திருப்பாங்க. அது எந்த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது LICல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 26,000 கோடி ரூபாய் உள்ள வந்திருக்கு. பாரதி ஏர்டெல்ல 20,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. பஜாஜ் பினான்ஸ், LNT, இந்துஸ்தான் யூனிலிவர் அதே இடத்துல மார்க்கெட் வேல்யூ வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ இப்படிதான் ஓவராலா மார்க்கெட் வந்து இருக்கு. இன்னைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகலாம்? இன்னைக்கான நல்ல மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் இருக்க போகுது. ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ்ல தான் காமிக்குது. 24 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல காமிக்குது. ஜப்பான் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. டாபிக்ஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. இங்க சைனா மார்க்கெட்டை பொறுத்தல கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்தல எந்த டைரக்ஷன்ல போக போகுதுன்ற கிளியரான ஐடியா வந்து கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தல கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து பொறுத்தல கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நெகட்டிவ்ல வந்து இருக்கு. பிரெண்ட் கூட பொறுத்தல $88 per பேரல் வந்து இருக்கு. FIIs நேத்திக்கு நல்லா 500 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. இங்க DISமே 300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 14 லாஸ்ட் மார்க்கெட் ஓப்பனிங் டேட் அப்போ. சோ இப்படிதான் ஓவரால் மார்க்கெட் வந்து இருக்கு. இதை தாண்டி இன்னொரு பிளஸான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது FIIs வந்து இங்க மார்க்கெட்ல ஐடில வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு திரும்ப உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதிகமா காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க கன்சியூமர் சர்வீஸ், ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஐடி இந்த இடத்துல அதிகமான இன்ஃப்ளோ வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. 2026ல இப்பதான் ஐடில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃப்ளோ வந்து வந்திருக்கு. நிஃப்டி ஐடி வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 2 மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% ஏறி இருக்கு. மெயின் இண்டெக்ஸே 3% தான் வந்து ஏறி இருக்கு. இன்ஃபிளேஷன் பத்தில அது ஒன்றும் கண்ட்ரோல்ல வந்து இல்ல. அதுக்கான மெஷர்ஸ் வந்து எடுக்கணும். டாடா குரூப்பை பொறுத்தல 43,000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் வேல்யூ வந்து எரோடா இருக்கு. ஏன் அப்படின்னா என் சந்திரசேகர் வெளியே போயிட்டு புது ஆள் உள்ள வர போற ரீசன்னால. இப்படிதான் ஓவரால் மார்க்கெட் வந்து இருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் உள்ள போயிடுவோம். இந்த வாரம் மட்டும் 8 IPO வந்து உள்ள வருது. அதுல 6 வந்து மெயின் போர்டு IPO, 2 வந்து SME IPO. நம்ம SME IPOs வந்து பார்க்க மாட்டோம் பெருசா. இப்போ நம்ம மெயின் போர்டு IPO என்னெல்லாம் வருது அப்படின்னா மெயினா வரப்போகுது லலிதா ஜுவல்லரி மார்ட் IPO வந்து வரப்போகுது. இன்னைக்கு நல்ல ஓப்பன். ஆகஸ்ட் 17 to 19 வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. அப்புறம் ஆரிசான் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் IPOன்னு சொல்லிட்டு ஒரு IPO வருது. அது ஆகஸ்ட் 17 to 19 வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. இதை தாண்டி சன்ஷைன் பிக்சர்ஸ், அப்புறம் வந்து இங்க சன்கேஷ் ஜுவல்லர்ஸ், அப்புறம் வந்து கஜா ஆல்டர்னேட்டிவ் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கம்பெனிஸ்லாம் உள்ள வராங்க IPOக்கு. இப்போ நம்ம லலிதா ஜுவல்லரி IPO மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னு இது வந்து சென்னை பேஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனியோட ப்ரொமோட்டரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். கிரண்குமார் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு IPO வந்து டீட்டெயிலா பார்ப்போம். லலிதா ஜுவல்லரி மார்ட் IPO வந்து ஆகஸ்ட் 17 to 19 வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. 3 நாள் வந்து நமக்கு டைம் இருக்கு இந்த ஒரு IPO அப்ளை பண்றதுக்கு. ₹190 இருந்து ₹201 பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க IPOட பிரைஸ் பேண்டா வந்து இருக்கு. மினிமமா 74 ஷேர்ஸ் வந்து ஒரு லாட்டுக்கு வந்து கிடைக்கும். ₹15,000 இருந்துச்சுன்னா நம்மளால ஒரு லாட் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் நம்ம எல்லாருக்கும் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இவங்க வந்து கோல்டு, சில்வர், அப்புறம் வந்து இங்க டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் உள்ள இருக்காங்க. மெயினா சவுத் இந்தியா ஃபோக்கஸ் பண்ற ஏரியாவா வந்து இருக்காங்க. அவங்களோட கஸ்டமர்ஸும் அங்கதான் அதிகமா வந்து இருக்காங்க. இவங்களோட ஸ்டோர்ஸ் இப்போ வந்து 61 ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. அந்த ஒரு 61 ஸ்டோர்ஸ் 5 ரீஜன்ல வந்து இருக்கு. இதுல வந்து 45 ஸ்டோர்ஸ் நம்ம பார்க்கும்போது டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல வந்து இருக்காங்க. மெயினா டயர் 1 கம்பேர் பண்ணும்போது டயர் 2, டயர் 3 இருக்காங்க. அங்கிருந்து அதிகமான ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. 60% மேல ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. பினான்சியல் growth பார்க்கும்போது சூப்பரா இருக்காங்க. பினான்சியலா 2026ல ரெவன்யூ வந்து 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25,000 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 177% இன்க்ரீஸ் ஆகி 1,000 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பரான சைனா பார்த்தாகணும். IPOல மட்டும் 1,700 கோடி ரூபாய் திரட்டுறாங்க. அந்த ஒரு 1,700 கோடி ரூபாயில 1,200 கோடி ரூபாய் ஃப்ரெஷ் இஷ்யூஸா வருது. மீதி இருக்க 500 கோடி ரூபாய் ஆஃபர் ஃபார் செல்ல போகுது. இந்த ஒரு கம்பெனி எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு 1,200 கோடி ரூபாய் வந்து உள்ள போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதை தாண்டி இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா ரூ. 23 வந்து இருக்கு. அப்படின்னா ரூ. 224 வந்து லிஸ்ட் ஆகலாம். அப்படி லிஸ்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் 11% பிரீமியம் வந்து லிஸ்ட் ஆகலாம். ஸோ பெருசா லிஸ்டிங் எண் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு ஷேரை பொறுத்தல இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஐபிஓ இப்போதைக்கு அப்ளை பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் மோட்லேயே வந்து இருப்போம். நாளைக்கான நாளில் இந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு வேல்யூஷன் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். வேல்யூஷன் ஒரு 20 பிரைஸ் ட்ரெயினிங் கீழே வந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல பார்க்கலாம். அதுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்க்க தேவையில்ல. லாங் டேர்ம் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து லிஸ்டிங் வந்து இருக்காது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துப்போம். இங்க டாக்டர் ரெட்டி கம்பெனில இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அந்த கம்பெனில ஆகஸ்ட் 6ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் யுஎஸ்எஃப்டிஏ வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன் முடிவில் அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு போறாங்க. 4மே வந்து ஃபார்ம் 483 தான் வந்து இருக்கு. கம்பெனியை பொறுத்தல அது என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ன்றதை வந்து இங்க பெருசா வந்து சொல்லல மார்க்கெட்ல. இந்த ஒரு ஃபார்ம் 483 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்க செக் பண்ணுவாங்க. யூஎஸ்ல வந்து நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபார்ம் 483 வந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாத்தி திரும்ப வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாமே அனுப்புற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்பனா இப்போ பிளான்ட் வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு பிளான்ட் ஷட் டவுன் பண்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியே வரல. ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்ற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஒன்றும் டாக்டர் டிசைட்ல எதுவும் சொல்லல. ஸோ டாக்டர் ரெட்டி தான் இதுக்கான விஷயங்கள் வந்து சொல்லணும் வெளியே. ஸோ இது வந்து நடந்திருக்கு. அப்புறம் இங்க ஜோதி லேப்ஸ் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். ரெவன்யூ ஏறி இருக்கு. பட் ஆனா இங்க சேல்ஸ் எல்லாமே ஏறினாலும் கூட ப்ராஃபிட் வந்து இவங்களால பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். அதிகமான ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்க ரீசனால. அப்புறம் இந்த ஒரு மேனேஜ்மெண்டோட இந்த டபுள் டிஜிட் சேல்ஸ் growth எப்படி இருக்க போகுதுன்ற ஃபினான்ஷியல் இயர் 2027 கைடன்ஸை பத்தி பார்த்திருந்தோம். ப்ரெஷர் வந்து இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜோதி லேப்ஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திருந்தோம். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க புரோக்கரேஜஸ் எல்லாருமே இந்த ஒரு கம்பெனி மேல இருக்கிற ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றாங்க. அப்புறம் டார்கெட் பிரைஸையும் கம்மி பண்றாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 230 டார்கெட் பிரைஸா ஜோதி லேப்ஸ் மேல வச்சிருந்தாங்க ஜேஎம் ஃபினான்ஷியல்ஸ். பட் ஆனா அது இப்போ குறைச்சி ரூ. 205 குறைச்சிருக்காங்க. ஏன் ரூ. 205 குறைச்சிருக்காங்க அப்படின்னா எஸ்டிமேட்ஸ் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டே போறாங்க. ஸோ இது இந்த ஜோதி லேப்ஸ்க்கு ஒரு நெகட்டிவான அப்டேட்டா வந்து இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸோட Q1 ரிசல்ட்ஸ் வெளியே வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து 59% ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ரூ. 200 கோடி பண்ணிருக்காங்க. ரெவன்யூ ரூ. 2000 கோடி ரீச் பண்ணிருக்காங்க. அது 44% ஏறி இருக்கு. ஸ்டாக் பொறுத்தல ரூ. 1250 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இங்க மார்க்கெட்ல கொஞ்சம் ஏறி இருக்கு. ஆல் டைம் ஐ வந்து பார்க்கும்போது ரூ. 1375. ஸோ அந்த பிரைஸுக்கு கிட்ட வந்து இருக்காங்க. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பிசினஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. பிரைசஸ் வந்து மல்டிபிள் டைம்ல வந்து ஏத்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற அந்த ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் எல்லாமே ஈஸியா கஸ்டமர்ஸ்க்கு பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. கம்யூனிகேஷன் பிசினஸ் இப்போ வந்து சூப்பரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு மார்ஜின் வைஸ்ல. அந்த ஒரு செக்மெண்ட் வந்து இவங்க சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆப்டிகல் ஃபைபர் அந்த ஒரு ஒயர் கேபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதுல வந்து வால்யூம்ஸ் எல்லாமே ஏறுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க டார்கெட் பிரைஸ் வந்து ரூ. 1200 வச்சிருந்தாங்க. இப்போ அந்த ஷேர் பிரைஸ் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அதுக்கு மேல இப்போ இன்க்ரீஸ் பண்ணி ரூ. 1410 வந்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு அந்த ஒரு கம்பெனி வந்து Q3ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டார்கெட் பிரைஸ் வச்சு இதை வந்து சொல்றாங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஷேர் இறங்கிட்டு தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் 80% விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்ல கண்டிப்பா இறக்க தான் செய்வாங்க. ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. மெயினா அதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் வந்து JLRன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்தியா பிசினஸ் சூப்பரா இருக்கு. பட் ஆனா JLR பிசினஸ் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம தான் வந்து இருக்கு. அது இன்னும் நிறைய சேலஞ்சஸ் வந்திருக்கு. அது எல்லாமே இவங்க மீட் அவுட் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது புரோக்கரேஜஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டிவைடடா வந்து இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ புரோக்கரேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்பர் வந்து ரூ. 380 போகும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. இங்கிருந்து CLSA ரூ. 452 வரைக்கும் சொல்றாங்க. HSBC ரூ. 360 வரைக்கும் தான் போகும்னு சொல்றாங்க. சிட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க இருந்து இறங்கும்னு சொல்லி ரூ. 305 வைக்கிறாங்க. மூத்தர லோஷனும் அதே மாதிரி வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புரோக்கரேஜஸ்க்கே நிறைய வியூஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால எப்படி போகுன்றது தெரியல. JLR பிசினஸ் பொறுத்தல வீக்கா தான் வந்து இருக்கு. வேல்யூஷன் பொறுத்தல இன்னும் வந்து சீப்பா தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கு. அமராஜா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ஜிகாவாட்கான பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பிளான்ட் வந்து Q3ல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி. இது மூலமா 5 ஜிகாவாட்கான யூட்டிலைசேஷன் வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துலயே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா. ஸோ இது மூலமா இயர்லி ரெவன்யூ டிரைவரா வந்து இங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ல அமராஜாவுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு பிளான்ட்ல இருந்து அசம்பிள் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் அது ஃபுல்லாவே LFP செல்ஸ்ல இருந்து இங்க ஸ்டோரேஜ் சிஸ்டமா வந்து பாத்தீங்கன்னா இங்க இம்போர்ட் பண்ண போறாங்க. இது மூலமா மட்டுமே $500 இருந்து $600 மில்லியன் ரெவன்யூ பொட்டன்ஷியல் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. காம்படிஷன் பொறுத்தல ஹெவியா தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு காம்படிஷன் பத்தி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 இருந்து 6% ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இருக்கதான் செய்யும். அதை தாண்டி 7 இருந்து 8% நாங்கள் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அமராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் தான் இருக்கு. விக்ரம் சோலார் என்ன பண்றாங்க அப்படின்னா 6 ஜிகாவாட்கான சோலார் மாடியூல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து திருநெல்வேலியில ஓப்பன் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு புது ஃபெசிலிட்டியில மட்டுமே 800 ஜாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. ஃபுல்லாவே ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஜாப்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை சோலார் செல் எக்ஸ்பென்ஷன் பிளான் வந்து சூப்பரா இன்னும் வச்சுக்கிட்டே இருக்காங்க. 9 ஜிகாவாட்கான சோலார் செல் மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி வந்து 2027ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது உங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. தமிழ்நாடு தான் இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸா வந்து பண்றாங்க. அந்த இடத்துல தான் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க.
நாட்கோ ஃபார்மா கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பத்தி நம்ம டீடைலா நேத்தே பார்த்தோம். அதை பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் 57% விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து பொறுத்தவரை அதுவுமே வந்து 43% விழுந்திருக்கு. இந்த கம்பெனியோட பேஸ் பிசினஸ் growth நல்லா தான் வந்திருக்கு. இந்தியா பிசினஸ் நல்லா தான் வந்திருக்கு. பட் ஆனா இங்க இன்டர்நேஷனல் ஃபார்முலேஷன் பிசினஸ்ல யூஎஸ் பிசினஸ் மட்டும் சரியில்லை. அதனால இந்த ஒரு கம்பெனி வந்து நெகட்டிவான சைனா இருக்கு. ஃபண்ட் ரைசிங்கா 2000 கோடி ரூபாய் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இன்ட்ரம் டிவிடெண்டா ₹1.50 வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் 20ஆம் தேதி, அதுக்கான பே அவுட் டேட் வந்து பார்க்கும்போது 26ஆம் தேதி வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் பார்த்தா நெகட்டிவா தான் வந்திருக்கு. பட் ஆனால் இந்த கம்பெனி கிட்ட நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. இதை தாண்டி 2000 கோடி ரூபாய் திரட்டுறாங்க. இதை பத்தி டீட்டெயிலா நீங்க நேற்றுக்கான வீடியோல பார்த்தா தெரியும். இதனால ஷேர் பிரைஸ் நேற்று வந்து அடிச்சிருந்தாங்க ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல. இன்னைக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. அசோக் லேலண்ட் கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது ஏறி இருக்கு. 2.5% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 609 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ 10% ஏறி இருக்கு. 9634 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட வால்யூம்ஸ் வந்து பார்க்கும்போது ரெக்கார்ட்ல வந்து இருக்கு. 48,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. 44,000 யூனிட்ஸ் வந்து 48,000 யூனிட்ஸ்ன்றது பெரிய விஷயமா இருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அதுவுமே ரெக்கார்ட் ஹைல வந்து இருக்கு. 18,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. அதிகமான ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து இருக்கிறத ஒத்துக்கிறாங்க. அதனால ப்ராஃபிட் பிளிட்ல கொஞ்சம் வந்து அஃபெக்ட் இருக்கிறதும் ஒத்துக்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் வந்து 11.1% இருந்து 10.1% குறைஞ்சிருக்கு. எபிட்டா பொறுத்தல அது ஒன்றும் குறையிற மாதிரி தெரியல. 970 crore வந்து இருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை ஸ்ட்ரென்த்தா தான் வந்திருக்காங்க. நெட் கேஷ் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் நடந்து 2252 கோடி ரூபாய் வந்து இருக்கு. இங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டு தான் வந்திருக்கு நெட் கேஷ்மே இந்த கம்பெனிக்கு. ஸோ இது வந்து இந்த ஒரு கம்பெனில நல்ல அப்டேட்டா வந்து இருக்கு. மஹேந்திரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பிளைண்டா மார்க்கெட் ஷேரை மட்டும் பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக போக மாட்டோம். எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா, நாங்க ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து இருக்கணும். பெட்டரான டெக்னாலஜி நாங்க யூஸ் பண்ணிருக்கணும். டிசைன் நல்லா இருக்கணும். அதிகமான வேல்யூ ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளா அந்த ஒரு இது வந்து இருக்கணும். அப்படி ஒரு நாங்க கரெக்டா அதை பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட ப்ராடக்ட்டோட ரெவன்யூ வந்து சூப்பரா வந்து ஏறும். ஸோ நாங்க இந்த மாதிரி தான் போக போறோம். மார்க்கெட் ஷேர் வந்து பிளைண்டா பிடிக்கிறத தாண்டி. ஸ்கார்பியோ பொலிரோ ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறாங்க. அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பிராண்ட்ஸா இருந்தாலும் அதோட சேல்ஸ் வந்து நல்லா நடந்துட்டு தான் இருக்கு. ரெண்டுமே கம்பைன் பண்ணி 10,000 யூனிட்ஸ் பர் மந்த் வந்து வித்துட்டு தான் வந்திருக்கு. ஈவியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈவியோட மார்க்கெட் ஷேர் நாங்க பிடிக்க போறது கிடையாது. ஈவியோட அந்த சேல்ஸ் நம்பர் தான் எங்களுக்கு வந்து முக்கியம். ஸோ நாங்க போன வருஷம் என்ன சேல்ஸ் வந்து பண்ணோமோ அதோட அதிகமா பண்ணோம். இப்போதைக்கு நாங்க வந்து 1.2 லேக் வெஹிக்கிள் வந்து வித்திருக்கோம் ஈவில. அதோட ஒன்று அதிகமா பண்ணணும். ஐசி வண்டிக்கு ஈக்குவலா ஈவி வண்டி வந்து விற்கணும். அதுதான் எங்களோட டார்கெட்டா இருக்கும் போது ஈவியோட அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறது எங்களோட ஃபோக்கஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு கம்பெனியோட அப்டேட்டுமே சூப்பராக தான் இருக்கு. ஃபினான்ஷியலா 2030 பிளான் படி என்ன அப்படின்னா ஈவில அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. அந்த இடத்துல மெயின் ஃபோக்கஸா வந்து டார்கெட் பண்ண போறாங்க. அதை தாண்டி டெக்னாலஜி டிசைன் அப்புறம் வந்து எஸ்யூவிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ்ன்ற கம்பெனி வந்து இங்க ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி ஸ்மார்ட் போன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ட்ரையல் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு Q4ல நடக்க போகுது. ஃபினான்ஷியல் 2027 Q4ல நடக்க போகுது. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் வந்து Q1 ஃபினான்ஷியல் 2028 வந்து நடக்க போகுது. ப்ரொடக்ஷன் வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு 8 மில்லியன் போன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி 15 இருந்து 16 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க செகண்ட் இயர்ல. ஓப்போ, ஒன் பிளஸ், ரியல்மி இது மூணுமே சேர்ந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. விவோவும் ஓப்போவும் மட்டுமே இந்த ரெண்டு குரூப் மட்டுமே 46% மார்க்கெட் ஷேர் வந்து இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து உள்ள வர ரீசன்னால இங்க ஆம்பர் என்டர்பிரைசஸ் உள்ள வர ரீசனால இந்த கம்பெனிக்கு பெரிய பெனிஃபிட்டா இருக்க போகுது. சைனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து எங்களோட ஓன் கண்ட்ரில வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே தயாரிக்கிறது காஸ்ட் அதிகமா இருக்கு. அதனால நாங்க அதை அவுட் சோர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமா வந்திருக்கு. இன்னைக்கு நல்ல ஓவரால் மார்க்கெட் இதுதான் நியூஸா வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு நல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டு நாளைக்கு அதனால நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.